ரெண்டாவது இந்த 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த கேஸ் கொடுக்குறேன்றது இதெல்லாம் வேண்டாம். ஒரு 20 நாளை வந்து கடந்து வந்திருக்கோம். உங்களுக்கு உண்மையாவே இந்த ஆட்சியில வந்து மாற்றங்கள் தெரியுதா? கண்டிப்பா மாற்றம் இருக்குண்ணா. எப்படி சொல்றேன்னா, மக்களிடையே கேட்டிங்கன்னா கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த ஆட்சி தான் வேணும். இந்த ஆட்சின்னு கிடையாது, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. இன்னும் அப்போ அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அடுத்தது என்னன்னா, அவர் என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்காரோ அது ஒன்று ஒன்றா பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இவ்வளோ நாள் நாங்கள் அவங்களுக்காக டைம் கொடுத்தோம், அதே மாதிரி விஜய்க்கு டைம் கொடுப்போம். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் டைம் கொடுத்தே ஆகும் கண்டிப்பாக. எங்களுக்கு இந்த 2500 ரூபாய் அவர் காசு கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பணமே தேவையில்ல. அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதெல்லாம் பணம் மூலமாக எங்களுக்கு வேணவே வேணாம். செய்யறத மக்களுக்கு நல்லபடியாக செஞ்சால் போதும், எங்களுக்கு பணம் வேண்டாம். அவங்க ஆட்சியிலும் சரி இவங்க ஆட்சியிலும் சரி பணம் எங்களுக்கு பொதுமக்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவங்க செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் போதும். பொதுமக்களுக்கு என்ன தேவைன்றது அவங்க ஒன்று ஒன்றா இப்போ என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ அதையே செஞ்சால் போதும்ண்ணா. இவங்க ஓட்டு கேட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை, எங்களுக்கு தெரியும் யாருக்கு எங்களுக்கு மாற்றம் வேணுன்றதுனால தான் இவங்களுக்கு நாங்கள் ஓட்டே போட்டுப்போம். என்ன தேவைன்னா எப்படின்னா, இப்போ காசு மூலமாக காசுன்றதுனால தான் காசை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் காசுமே இல்லாமல் இந்த எங்களுக்கு வந்து இலவச பேருந்து, ரெண்டாவது இந்த 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த கேஸ் கொடுக்குறேன்றது இதெல்லாம் வேண்டாம். கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் வேண்டாம். அதாவது மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொன்னாரோ பாதுகாப்பு, அடுத்தது இன்னும் வாழ்க்கையில் வந்து பொம்பளைங்களுக்கும் சரி ஆம்பளைங்களுக்கும் சொல்ல, அடுத்து என்ன முன்னேற்றம் வேணுன்றது நாங்கள் சொல்லணுன்ற அவசியமே வேணாம். ஆமாம், கண்டிப்பாக வேணும். அதாவது இந்த இப்படி எப்படின்னா, எல்லா நாட்டில் இருக்கவும் என் நாட்டில் தான் வந்து பழைக்கிறாங்க, எங்கள் நாட்டில் இருக்கவும் நல்லபடியாக உழைக்கணும், அதுதான் வேணும் எங்களுக்கு. அதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் எங்களுக்கு. அதுதான். இவ்வளோ நாளாக இருந்தவங்க என்ன பண்ணாங்க? 20 நாள் வந்தவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கல்ல. இவ்வளோ நாள் இருந்தவங்க 5 வருஷமாக ஆட்சி பண்ணவங்களுக்கு டைம் கொடுத்தோம்ல, 20 நாள் வந்தவங்களுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? டைம் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த 5 வருஷம்னு கிடையாது, இன்னும் வர்ற அடுத்த ஆட்சி கண்டிப்பாக விஜய் ஆட்சி தான் வரும். அதாவது வந்து சுற்றி காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். ஒரு கேள்வி கேட்குற இடத்துல ஒரு பதில் சொல்கிறது போட்டின்றவங்க இருக்கணும் கட்டாயமாக. போட்டி இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக அது வேணும். ஆமாம், ஏன்னா இப்போ யாராவது சுற்றி காட்டுறவங்க இருந்தால் தான் அடுத்த ஆட்சின்றது நம்ம என்ன பண்ணுறோன்ற தப்பு ஒரு வேளை விஜய்க்கு தெரியாமலே இருந்தாலும் கூட சொல்கிற இடத்துல யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கட்டாயமாக அடுத்து அவங்க வந்து இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவருக்குமே சொல்கிறது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். எதிர்கட்சி கட்டாயமாக இருக்கணும்னா, எதிர்கட்சி இல்லாத ஆட்சி இருக்கவே முடியாது, இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவார், இதை விட இன்னும் பயங்கரமாக வருவார். ஆனால் மக்களிடையே வேணாம், அந்த காசு வேண்டாம், காசை பற்றி பேச வேண்டாம். எங்களுக்கு வரின்றது கொஞ்சம் கம்மி பண்ணணும், இந்த விலைவாசின்றது ரொம்ப கம்மி பண்ணணும். எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் என்ன கம்மி பண்ணணுமோ அதை பண்ணால் போதும். எங்களுக்கு இந்த பணம் காசு கொடுக்குறேன்ற சொல்கிறதே வேணாம், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த 1000 ரூபாவோ 2500 ரூபாவோ இது வச்சு கிடையாது. ரெண்டாவது கேஸுன்றது கூட வேண்டாம். எங்களுக்கு பழைய வாழ்வாதாரம் கூட நல்லா தானே இருந்துச்சு, இப்போ வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அரிசியில் கூட இன்றைக்கி கலப்படம் வந்துருச்சு, எங்களுக்கு நல்ல உணவு கூட கிடையாது. விவசாயிங்களுக்கு ரொம்ப என்னென்னா, விவசாயிங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கி. அப்புறம் மாணவர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னா, அதாவது நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் படிக்கலை, அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலுமே படிப்பு மூலமாக ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது, அதை தான் சொல்ல வரேன். ஆமாம், அவங்க அதெல்லாம் பண்ணணும். அம்மா ஃபோட்டோ தான் இருக்கணும் அந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா. ஏன்னா அந்த ஆட்சி கொண்டு வந்தது அந்த நடைமுறையிலன்னு பார்க்க போனால் அம்மா தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அம்மா தான் வேணும். இன்றைக்கி எல்லா இடங்களையும் விஜய் ஃபோட்டோ வேண்டான்னு தான் சொல்லுவோம். நாங்கள் எதிர்பார்க்கறது எம்ஜிஆர் காலத்தில் அவர் தான் பண்ணாது ஃபஸ்ட்டு, அதை பார்த்து தான் வந்து இப்போ விஜய் அண்ணா வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர, எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் ஃபோட்டோவே வந்தாலும் ஓகே தான், நாங்கள் விஜய் ஃபோட்டோ போடணும்னு கட்டாயப்படுத்தலை. ஆனால் எங்கள் ஆளுங்க பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு வந்து அண்ணா ஃபோட்டோ வேண்டாம். நீங்கள் அவங்க ஃபோட்டோ வச்சாலும், திமுக ஆளுங்க ஃபோட்டோ வச்சாலும் சரி, இல்லை அம்மா ஃபோட்டோ போட்டாலும் சரி, எங்களுக்கு வந்து பென்சிங்கன் தான் வேணும், அம்மா ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும். இவர் இப்படியே செஞ்சாலும் கூட எங்களுக்கு அம்மா ஃபோட்டோ போட்டு பண்ணாலே இன்னும் நாங்கள் சந்தோஷம் தான் படுவோம். நாங்கள் அவங்க பண்ண ஆட்சி யாருமே பண்ணலைண்ணா, அவங்க பண்ண நடைமுறையில் வச்சு எதுவுமே இங்கே பண்ணலை, இதுதான் எனக்கு உண்மை. இல்லைன்னா அவங்க நல்லதே பண்ண வராங்கன்னு சொன்னாலும் கூட நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம ஆளுங்களும் சரி. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்கு இல்லைன்னா, அதை வந்து பண்ணுவாங்க. நாங்கள் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு கெத்து வச்சுருப்பாங்க, அதே மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பண்ண வச்சது அவங்க ஆளுங்க தான், ஆனால் அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது விஜய் என்ன சொன்னால் அதையும் நம்ம ஆளுங்க சரி பண்ணிவிடுவாங்க. அவர் சொல்கிற வார்த்தையில் தானே இருக்குது.